ஒருத்தர் ஆமாம். இப்போ அந்த அந்த விசுவாசம் அவர்கிட்ட இருந்து அப்படி போதே பயப்படுவாங்க பாலச்சந்திரத்தை. அதெல்லாம் இப்போ இல்லை. மயானத்தில் யாரோ அவர் சொன்ன வார்த்தை, நீ நான் போனோம் நீ தூக்கு, நீ போனோம் நான் தூக்குன்னு சொன்னேன். அவர் என்ன சொல்றது தெரியல. அந்த கொம்பு வச்சுக்கிறேன் வல்லினா அது போல போல இல்லை கொஞ்சம் முன்னாடி வல்லியனா வல்லியனா கொம்பு வச்சுக்கிறேன் வல்லியனா கொம்பு நான் பின்னாடி வரேன் பின்னாடி பின்னாடி கொஞ்சம் பின்னாடி வண்டி பின்னாடி வண்டி பின்னாடி வண்டி பின்னாடி வண்டி அப்படி போயிட்டு அப்படி போகிறோம் அப்படி போயிட்டோம் சார் சார் கொஞ்சம் வழி அப்படியே அந்த கார் அங்கே சார் கொஞ்சம் போங்க எடுங்க அந்த இதே எடுற மாலை வர 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 போட வேணாம் போட வேணாம் பிக்கல் சார் ஓர வேணாம் கோவிந்தாஜனா சைடு வேணாம் கோவிந்தாஜனா கோவிந்தாஜனா பங்களா வெளியே அடிக்கணும் போடு என்னண்ணா நீங்க அப்புறம் ஒரு நாங்கள் எப்படிதான் போடுறது ஓகே சார் கோவிந்தா சார் கோவிந்தா பின்னாடி வந்து நோரு சொல்லுங்க சார் ரெடியா சார் கொஞ்சம் அவ்வளோதான். நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. அவர் எப்போ பேசுவாரோ பேசுவார். ஆமாம் ரோலிங். இனிய தமிழ்மக்களே, கடந்த 70-80 ஆண்டுகளில் ஒரு 60 ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறோம். சில விஷயங்கள் பகிர்வது கஷ்டமாக இன்னும் அவர் நினைவுக்கு எனக்கு கஷ்டம். அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகன். இவரை தேதிக்கு சென்னைக்கு வந்த அவருடைய நண்பராயிருக்கு. அத்தகைய பொறுப்பை எனக்கு அவருக்கு எனக்கு ஒரு ஐயோ நீ போயிட்டீங்கன்னா நான் போயிட்டீங்கன்னா நீ அப்படின்றார். அது கஷ்டம். நான் சிவனுக்கு போயிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போயிருந்து புஷ்பா ஒரு சரகு தண்ணி ஒரு சரகு தண்ணி அவர் வாயில் விட்டு நான் சிவன் போயிட்டேன். அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடி வந்தேன். மயானத்தில் யாரோ அவர் சொன்ன வார்த்தை, நீ நான் போனோம் நீ தூக்கு, நீ போனோம் நான் தூக்குன்னு சொன்னேன். எல்லாருக்கும் தள்ளி விடுத்து கடைசியாக அவர் நான் செஞ்சேன். நண்பனா மிகப்பெரிய இயக்கமாக எனக்கு தெரியாது. அந்த ஒரு சிரிப்பு வாயா அது எவனுக்குமே அந்த அழகிய சிரிப்பு. நான் அவருடைய ஒவ்வொருதையும் நான் படிக்காத அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு. ஆனால் என்ன தூக்கி வச்சு எந்த மேடையில் பாரதி உன்னை கைவிட மாட்டா, உன்னை கைவிட மாட்டா. அந்த நட்பு
மீடியாவில் பேசுறது கஷ்டம். ஏன்னா ஆளை சொல்லிடுறோம். அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டு அழுதுவை நான் உள்ளதான் வச்சுக்க முடியும். மிகப்பெரிய கே பாலச்சந்திரனுக்கு இணையா இன்னொன்னு எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்லுவோம். அந்த பேரை கேட்டோடனே தமிழ் தலைவர் நினைக்கிறாங்க. பல்ல கடிச்சுக்கிட்டு நேரத்தை கடிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பா மயா அது கிடைக்க கஷ்டம். ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன். கடைசியில் அவர் செய்ய முடியாத போயிட்டார். ஏன்னா அவர் தான் என் கடைசி காலத்தில் பாலச்சந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நினைவு தான் மிகச் சிறப்பாக செய்யும். தமிழ்துறையில் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அறிவுஜீவன், ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்ப்பாரு. எவ்ரிதிங் ஷுட் பி பெர்ஃபெக்ட். சினிமா திரையுலக மனிதனை சந்திக்கவே முடியாது. அவருடைய நினைவு நாள் நினைக்கும் போது போகலாமா வேணாமா போனால் ஏதாவது அழுது சொல்லுவோம். யோசித்தேன், என் நண்பன் மோர் தென் த டைரக்டர் அவரு கூட இருப்பார். எந்த நிமிடத்திலையும் என்னை கைவிட மாட்டார். அவருக்கு கேட்டுக்கிறார், பாரதி என்னடா நீ சொன்ன மாதிரி பேசி ஆகணும். திரையுலகமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் இல்லாமல் ஹோல் இண்டஸ்ட்ரி ஷுட் பி அவருடைய நினைவு நாளை உண்டாகும். எல்லா சிஷியங்களுமே எல்லா சிஷியங்க இருக்காங்க. அவருக்கு நிறைய சிஷியங்க. ஆனால் பயப்படுவாங்க. கையை கட்டி பல்ல கட்டி போய் பயப்படுவாங்க. ஏன்னா அப்படிலாம் பயப்படுவாங்க. நீ வந்து நின்று பாரியாரு. அதே மாதிரி நானும் போய் போன வரைக்கும் நடந்து போனோன்னு கையை கட்டி ஒரு அற்புதமானவன். அவருடைய பிறந்த நாள் தமிழ்த்துறையும் எத்தனை ஆண்டு ஆனாலும் இனி எத்தனை ஜென்மங்களும் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது. மறக்க முடியாத ஆள் தான் சுத்தமானவர், தெளிவானவர். அது சொல்ல முடியாது. இவ்வளவு அப்படி ஒரு ஆளை பார்க்கவே இல்லை. அவர் என்னை கைப்பிடிச்சுக்குவார். டேய் வா உன்னை போய் நான் கேள்வி கஷ்டம். அந்த நினைவு நாளை ஓரளவுக்கு மிகப்பெரிய அந்த நினைவு நாளை கொண்டாடணும். ஹோல் இண்டஸ்ட்ரி, சேம்பர், கவுன்சில், everybody should be அவருக்கு செய்த ஒரு மரியாதை அற்புதமாக செய்யணும். கஷ்டம் எனக்கு இது மாதிரி. ஏன்னா நானும் இப்போ இருந்திருந்தாருன்னா அவர்தான் நான் எனக்கு இது மாதிரி ஆயிருந்தா மிரட்டி சுற்றி மிரட்டி வாத்தியா மாதிரி சட்டம், மிகப்பெரிய சட்டம், மிகப்பெரிய வாத்தியா. எங்களுக்கெல்லாம் ரொம்ப அவரை பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன். நேர்ப்பு முடியும் படம் பார்த்தேன். பார்க்க வந்து அவங்களுக்கு நட்பாயிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் அழிச்சாச்சு. எந்த ஃபங்க்ஷனாக இருக்குங்களா முதல்ல என்ன கூடுவார், அதுக்கப்புறமா கூப்பிடுவாங்க. என்ன சொல்றது தெரியல.
கமால் அப்படியா? அதுக்கு வந்து பாலச்சந்தர் சதுக்கம்னு பேர் வைக்கிறதுக்கு அரசாணை வெளியிட்டாங்க. இன்னும் வைக்கல. வைக்க போறாங்க. ஜிஓ ஆர்டர் போட்டாங்க. அதான் நீங்க Order படிச்சீங்களா? அதை வந்து இப்ப நீங்க வந்து முதல்வருக்கும் அது முதல்வர் நேரத்தும் முதல்வர் ரசிகர் சங்கம் சார்பாக அதை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இயக்குனர் திரையுலகத்தில் இயக்குனர் ஜாஸ்தி. But this man is completely different. அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை நிலைத்து நிற்குமாறு இந்த பெயர் சுட்ட வேண்டும். அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்ந்து. ஸ்டாலின் நினைச்சா உதயநிதி ஸ்டாலின் இது திருவிழத்தை யாருக்கும் செய்ததில்லை. திருவிழா அவருக்கு செய்த பாலச்சந்தர் இன்னும் 100 வருஷங்கள் இப்படில தலைமுறைக்கு பேர் பரவலிக்கலாம். கஷ்டமாக இருக்கு. வார்த்தைகள் வரமாட்டேங்குது. சில வார்த்தைகள் வசப்படுறது. என்ன என் பக்கத்தில் உட்காந்து இதே இருப்பாரு. சரி, நன்றி. அதுக்கான கோரிக்கை அரசாங்கத்துல வச்சிருக்காங்க. போக்குவரத்து தீவு அப்படின்னு அந்த போக்குவரத்து திடல் அப்படின்னு அந்த தெருவுக்கு பேர் வந்து இப்போ ஆலர்பட்டு டேர்னிங்கில் ஆலர்பட்டு சதுக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த 1000 சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்த நாளை நம்ம எல்லாரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம். அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்தர் அவர்களுடைய திருவுருவச் சிலையை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்த நாளை முன்னிட்டு. அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க, டைரக்டர் சரண் வந்திருக்காரு, எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லாரும் வந்து வைக்கிற ரிக்வெஸ்ட்டு தயவு செய்து பாலச்சந்தருடைய சிலையும் அங்கே வைக்கிற போது இது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை தான் பாரதிராஜா சார் அவர்கள் உங்ககிட்ட இப்போ ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. பாலச்சந்தர் நினைவாற்றலில் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆர்வப்பட்ட இடத்தை கடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து பாலச்சந்தருக்கு ஒரு வாழ்ந்து ஏற்பட்டது. அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அங்கு ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும். அது தமிழக அரசுக்கு அது பெருமை. ஏன்னா ஒரு சினிமா கலைஞர் அரசியல்வாதிகளில் தலைவர்களுக்கு சிலை வைப்பாங்க. ஒரு சினிமா கலைஞன் சிலை வைக்கிறது சாதாரண. அதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை கடக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாலச்சந்தரை நினைவு கூற வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்து நாங்கள் கேள்வி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த ஒரு நிமிஷம், இப்போ வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம். இப்போ அதோட செயலாளர் பாபு இருக்காரு. இப்போ இந்த நாங்கள் எல்லாரும் பாலச்சந்தர் ரசிகர்னா யார்? அவங்க பொண்ணாக இருக்கலாம், ஆனால் அவங்க முதல்ல பாலச்சந்தர் ரசிகர். கந்தசாமி சார், பாரதிராஜா சார் தான் தலைவர் நிஜமாக பாலச்சந்தர் ரசிகருக்கு. கரெக்டாக சார்? ஸோ நாங்கள்லாம், நான் டேரக்டர் வசந்தே கிடையாது, நான் பாலச்சந்தரோட ஃபேன் இல்லை, ஏசி அப்படி சொல்லணும். அவ்வளவு அவர் மேலே ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும், மணிரத்னம் அவர்களாக இருக்கட்டும், அது வந்து இப்போ எந்த டைரக்டர் நீங்கள் சொன்னாலும், மகேந்திரன் சார்லேருந்து பாலுமேந்திரா சார்லேருந்து அத்தனை பேருமே நாங்கள் ஃபேனுன்னு சொன்ன ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்தர் அவர்கள் தான். அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்கள் வந்து இப்போ அரசுக்கிட்ட கேட்க போகிறோம். கேட்க போகிறதை இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே உங்ககிட்ட தெரிவிக்கிறோம். பாரதிராஜா சார் அவர்கள் தலைமையில்
என்னை பற்றி அண்ணன் முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறேன். 16 வயது நிலை ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகும்போது இங்கே இருக்கிற தேனாம்பேட்டை இளமீன் காலனியில் வந்து பார்க்கும்போது முத அண்ணன் கூட நான் தான் கூட இருந்தேன். அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி இவருக்கு முழுக்க நான் அப்போல்லாம் மனோஜெல்லாம் குட்டி பையன். அதுக்கப்புறம் அவர் கூட இருந்து எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போகும்போது சிகப்பூர் ரோஜாக்களில் கமலுடைய ஃப்ளாஷ்பேக்குக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு. அப்போ அக்கா வேணான்னாங்க. காதல் ஓவியம் படத்துக்கு மைசூரில் நான் ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போயிருந்தேன். அப்போது பிரேக்கில் எனக்கே தெரியாமல் டைரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழிச்சி இதெல்லாம் போட்டு என்னை வந்து ஹீரோ வந்து கண்ணு தெரியாது ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா. அதில் மணிவண்ணன் நானே தனபாலெலாம் ஆக்ட் பண்ண வச்சு எனக்கு ரொம்ப பெருமை. இயக்குனர் சிகரம் படங்கள்லேயும் டைரக்டர் என்னை வந்து 4-5 படத்தில் நடிக்க வச்சுருக்காரு. உனக்காக எழுதின சீனுன்னு அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்தில் ஒரு முழு கேரக்டர் கொடுத்தாரு. அதில் தான் இந்த மூக்கு ராதாவும் மணி ஒன்று அடித்து உடச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாரில் அணைச்சி யார்கிட்டையும் போய் சொல்லாதுன்னு சொன்னார். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பெருமையை பேச ஆரம்பிச்சா என்ன கூட நடிக்க கூப்பிட்டுருக்காரா? கண்டிப்பாக பாரதி ராஜா சார் வந்து பாலச்சந்தர்ட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போதே கூப்பிட்டுருக்காரு. இல்லை நிறைய பேர் பாலச்சந்தர் சாருக்கு நிறைய பேர் நடிக்க சான்ஸ் கேட்டிருக்காங்க. நாங்களாம் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறவங்களை நடிக்க வச்சவர் கேபி சாரும் அண்ணனும் தான். ஆமாம் ஏன்னா ரொம்ப ஆமாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதில்ல முதல். ஆமாம் சார். அப்புறம் தான் நான் ஆமாம் ஆமாம். அவர் என்ன ரொம்ப உரிமையோட பேசுவார். வாழ்க்கை வரலாறு வந்து படமா வருது. அந்த மாதிரி கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிற திட்டம் இருக்கா? கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு எல்லாருக்கும் கண்டிப்பா அது விஷயமா நாங்க வசந்த் சார் புஷ்பா மேடம் எல்லாம் கலந்து பேசி கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த படமா அது வரணும். பாலச்சந்தர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும். அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும். இளையராஜாவுக்கு எப்படி வருதோ அது மாதிரி இளையராஜாவுக்கு ஒரு படம் எடுக்கிறான் பாலச்சந்திரன் அவ்வளோதான். என்ன பாலச்சந்தருக்கு பிள்ளைங்க மாதிரி நான்டா சொன்ன பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க. வீட்டுக்கு போய் கையை கட்டி நின்று அவருக்கு என்ன பண்ணணுங்க. நம்மள்கிட்ட எப்பெல்லாம் இஷ்டமாக வருவாங்க 10 மணிக்கு 11 மணிக்கு வாப்பாட்டு. நாங்கள் பாலச்சந்திர போய் அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்பாங்க. நான் பையை வச்சுக்கிட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டாரா ஒரு வேலைக்கு அப்படின்னு பை ஒருத்தலாம் கிடையாது. இப்போ அந்த விஸ்வாசம் அவர்கிட்ட இருந்து அப்படி போதே பயப்படுவாங்க பாலச்சந்திரத்தை. அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ ஷூட்டிங்ல பிக்னிக் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே